சிறகு இணைய இதழ் வாசகர்களுக்கு சித்திரசேனனின் பணிவான வணக்கங்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்பு தமிழகத்தையே பரபரப்பாக்கிய ஒரு பிரச்சனை எதுவென்றால் மூவர் தூக்கு என்ற ஒரு பிரச்சனை. இதில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் என்ற 3 நபர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையை பற்றி இப்பொழுது என்ன நிலை இருக்கிறது, பிற்காலத்தில் என்ன மாதிரி ஒரு சூழலை இந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க, இந்த மூவரில் திருவாளர் பேரறிவாளன் அவர்களின் தாயாரான திருமதி அற்புதம் அம்மாளை இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கின்றோம். அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி சில கருத்துக்களை கேட்கலாம். வாங்க. அம்மா வணக்கம்மா. உங்க குடும்பம் பூர்வீகம் பற்றி சொல்லுங்க. வணக்கம். நான் பிறந்தது வேலூரில், வாக்குப்பட்டது ஜோலார்பேட்டையில். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார்லாம் ஜோலார்பேட்டையில் தான் இருந்தாங்க. அதனால் என்னை திருமணம் பண்ணி ஜோலார்பேட்டையில் கொடுத்தாங்க. என் குழந்தைங்கள்லாம் பிறந்ததெல்லாம் ஜோலார்பேட்டையில் தான். இப்போ நாங்கள் மூளைக்கு இருக்கிறோம். என் பசங்க படித்தது ஜோலார்பேட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் அவங்க பாலிடெக்னிக் அறிவோ, என் பெரிய பொண்ணு பேர் அன்பு, அடுத்து தான் பேரறிவாளன், அடுத்து அருட்செல்விங்கிற பொண்ணு. எல்லாருமே நாங்கள் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வச்சோம். அவங்க பாலிடெக்னிக் படித்தது கூட அரசாங்க இதில் தொழில்நுட்ப கல்லூரியில் தான் படித்தாங்க. பெரிய பொண்ணும் பையனும். சின்ன பொண்ணை தான் நாங்கள் டிகிரி படிக்க வச்சோம். பெரியார் மணியம்மை வல்லத்தில் இருக்கிற அந்த என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சோம். எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்த ஊர் ஜோலார்பேட்டைன்றதுனால பெரும்பான்மையாக நாங்கள் அங்கேயே தான் வாழ்ந்தோம். வேறு எங்கேயும் நாங்கள் குடிபெயரவே இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து இந்த தமிழ் மண்ணை நேசித்து இந்த தமிழ்நாட்டிலே வாழற தமிழர்கள். நாங்கள் நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீங்கள் சிலோன்லேருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு. இந்த பிரச்சனை நடந்ததுனால அந்த மண்ணையே நான் மிதிச்சது கிடையாது. படங்கள்லேயும் கேள்விப்பட்டது தான் நாங்கள் தமிழர்கள், தாய் தமிழ்நாட்டு தமிழர்கள். இவ்வளோ. அம்மா, உங்க மகன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எனக்கு மூத்த மக அன்புமணி. அன்புமணின்னு என் மகளுக்கு பேர் வச்சதே ஐயா தந்தை பெரியார் தான். எங்கள் ஊர் ஜோலார்பேட்டை நகராட்சியில் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தோம். அந்த வரவேற்புக்கு வந்தவர்கிட்ட என் குழந்தைய கொடுத்தோம் பேர் வைக்க சொல்லி. அவர் என்ன பேர் வைப்பாரோ அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போல்லாம் மண்டோதரி, இது மாதிரி ஒரு வித்தியாசமான பெயர்களை ஐயா சூட்டிக்கிட்டு இருந்தார் போகிற சுற்றுப்பயணங்களில். இப்படி ஏதாவது பேர் வச்சுருவாரோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் குழந்தைய கையில் வாங்கி அழகாக கிள்ளி முத்தம் கொடுத்து அம்பு மணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு பெரியார் பேர் வச்சார். அது எங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய இது மாதிரி நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோம். அடுத்து பிறந்தவன் தான் பேரறிவாளன். ஆனால் பையன் பிறந்தா நான் தான் பேர் வைப்பேன், வேறு யாருமே பேர் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். இவர் வித்தியாசமாக பேரறிவாளன் திருக்குறளில் வச்சு பேரறிவாளன் பேர் வச்சார். எல்லாரும் கூட இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இது வச்சு கேள்விப்பட்ட பேராக இல்லைன்னு போது என் பையன் தனித்து அவன் இருக்கணும், தனிமையாக அவனோட புகழெல்லாம் பெருமையெல்லாம் பேசப்படணும், நான் தான் என் பையனுக்கு பேர் வைக்கணுன்றதுனால இப்படி தேர்ந்தெடுத்தேன்னு எங்கள் வீட்டுக்காரர் வச்ச பேர் தான் பேரறிவாளன். அவன் ரொம்ப அடுத்து எனக்கு பிறந்தது அருள்செல்வி. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரர் பையனாக பிறந்தா அருள்செல்வன்னு வைக்கணும், பொண்ணாக பிறந்தா அருள்செல்வின்னு வைக்கணும் அப்படின்னா. ஏன்னா அப்போ ஐயா தந்தை பெரியார் திமுக ஆரம்பித்த காலம். கருணாநிதி அப்படின்ற பெயரோட விளக்கம் தான் அது. ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது வைக்கணும்னு. அடுத்து பொண்ணு பிறக்கும்போது அருட்செல்வின்னு தான் நாங்கள் பேர் வச்சோம். என் பையன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப, என் பிள்ளைங்க 3மே இறக்கமான பிள்ளைங்க தான். ஒரு பசங்களுக்கு சக மாணவர்கள் வருத்தப்பட்டாவோ இல்லை அழுதாவோ இவங்களும் கூட அழக்கூடிய அந்த இலகிய மனம். நாங்கள் சொல்லி கொடுத்ததே ஐயா தந்தை பெரியாரின் கொள்கையான மனித நேயத்தை தான் முதல்ல எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்.